நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பாட்டி, நீங்க எப்படி இவ்வளவு அழகா இருக்கீங்க? அந்த காலத்துல பியூட்டி பார்லரே கிடையாதே. அந்த காலத்துல இயற்கை தான் ஒரு பியூட்டி பார்லர். குடிக்கிற தண்ணியிலையும் சாப்பிடுற சாப்பாட்டுலயும் சுவாசிக்கிற காத்துல கூட நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தது. இப்போ எல்லாம் காணாம போச்சு. நீ எதுக்கு இங்க வந்த? அம்மா செத்துட்டாங்களா இல்ல பாட்டி செத்துட்டாங்களான்னு தெரிஞ்சுக்க வந்தியா? நான் கொஞ்சம் அம்மாவை பார்க்கணும். போய் கூட்டிட்டு வா போ. அம்மா. என்ன கிருஷ்ணா? அம்மா, வீட்டுக்கு பெரியண்ண வந்திருக்காரு. என்ன மகி, வீட்டுக்குள்ள வந்து உட்கார மாட்டியா? உட்காந்து பேசுறதுக்காக நான் வரல. கடைசி தடவையா நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். அந்த பொண்ணை கூட தங்க வச்சு பட வேண்டிய அவமானம் எல்லாமே எங்களுக்கு நீங்க கொடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் எங்களுக்கு எதிரியா மாத்த நினைக்கிறீங்களோ? எனக்கு சுத்தமா ஒன்றும் புரியல மகி. பெத்த தாயை எதிரி பட்டியல்ல சேர்த்ததே நீங்க தான்ப்பா. அதை தவிர என்னால எப்படி உங்களுக்கு எதிரிங்க வருவாங்க? வாசு அண்ணன் இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆளு, எல்லார்கிட்டயும் நல்ல பழக்கம் உள்ள ஒரு ஆளு. அது மட்டும் இல்ல, நம்ம சொந்தக்கார. நம்ம சொந்தம் இல்ல, உங்களோட சொந்தம். அதுவும் இல்லாம வாசமும் தம்பிய விலைக்கு வாங்கியிருக்கான்ல, அவங்கிட்ட இருந்து கிடைக்கிறதுல பங்கு போட்டுக்க நீங்க 2 பேரும் இருக்கீங்க. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக இங்க வரல. இவங்களுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்றீங்களா? இந்த தொல்லை ஒழிஞ்சிய தொலைய மாட்டேங்குதா? தொல்லைன்னு சொல்ற இடத்துக்கு நீ எதுக்குடா வந்த? உன் அம்மாவையும் என்னையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுல அமைதி எப்படி இருக்கும்னு நீ நினைக்கிற? விஜயலட்சுமி அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டதுனால இனி நாசமாகிற வழியில அங்க மூதேவி மட்டும்தான் இருப்பாங்க. உங்களுக்குள்ள சண்டை வந்து எல்லாரும் பிரியற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. வேண்டாமா, இவன் ஏதோ ரொம்ப கோபத்தோட நம்மள இங்க பார்க்க வந்திருக்கான். நீங்க மறுபடியும் இவனை கோவப்படுத்தாம நீங்க உள்ள போயிருங்கம்மா. அவன் என்ன சொல்ல வந்தானோ அதை சொல்லிட்டு போகட்டும். போய் தொலையட்டும். நமக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம இருக்கணும்னு சொல்லிடு. அவ்வளவுதான். நீ வாமா. இப்ப சொல்லு மகி, என்னாலதான் உங்க வாசவன் முதலாளி உனக்கு எதிரியா மாற போறாருன்னு சொல்ல வரியா என்ன? அதான் நான் இதை ஒரு ரெக்வஸ்டா கேட்கிறேன். அதனால்தான் ராஜுவும் கஜேந்திரன் கூப்பிடாம நான் தனியா வந்திருக்கேன். ஏன் அளவுக்குலாம் அவங்களுக்கு பொறுமை இல்லை. நீங்க வாசவனுக்கு எதிராக கேஸ்ல இன்வால்வ் ஆகாதீங்கம்மா. நான் யாருக்கு எதிராகவும் கேஸ்ல ஆஜர் ஆகல. அசோகனோட கேஸ நடத்துறது நான் தான். நான் அவனுக்கு என்னோட கடமையை காட்டணும்னு நினைக்கிறேன். நீங்க யார்கிட்ட கடமையை காட்டுறீங்க? பெத்த பசங்க கிட்டயா இல்ல உங்க தம்பி பையன் கிட்டயா? வாசு பையன் கொலை கேஸ்ல நம்ம கஜேந்திர கொடுத்த வாக்குமூலத்தை அத பொய்யை நிரூபிக்க தானே இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. பசங்க பொய் சொன்னா அதை திருத்த வேண்டியது அம்மா தானே.
என் பசங்க எந்த தப்பும் செய்யக்கூடாதுன்னு தான் நான் என் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை தவிர அவங்க தப்பு பண்றதுக்காக இல்லை. அவன் போலீஸ்ல கொடுத்த வாக்குமூலத்தை மாத்தி சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா சொல்ல போறான். அந்த பொண்ணோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவன் சொன்ன வாக்குமூலத்துல ஒத்து போகாம இருந்தாதான். அசோகனை தூக்குல ஏத்துனதுக்கு அப்புறமா வாசவனும் உன்னோட தம்பிங்களும் உனக்கு ரொம்பவே நன்றியா இருப்பாங்க. ஆனா நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன் மகி. அப்போ கோர்ட்ல நீங்க கொடுத்த மறு விசாரணைக்கான மனுவை நீங்க வாபஸ் வாங்க போறது இல்லைன்னு சொல்றீங்க? அத நான் வாபஸ் வாங்க மாட்டேன். வாசவனும் அந்த போலீஸ்காரனும் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை மறைச்சு வச்சிருக்காங்கல்ல, அத நான் இப்ப தேடிக்கிட்டு இருக்கேன்டா. அந்த முயற்சியில கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கவே கிடைக்காதுமா. இதுக்கப்புறம் இதை சமரசம் பண்றதுக்கு உங்களை தேடி யாரும் வர மாட்டாங்கன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வர வேண்டாம். கண்ணு தெரியாத ஒரு பொண்ணை கெடுத்துட்டு செத்து போனவனும் அவனோட ஆத்மா சாந்தி அடையணுன்றதுக்காக ஒரு நிரபராதிய பழி வாங்கணும்னு நினைக்கிற வாசவனும் நீங்களும் இத பத்தி என்கிட்ட பேசுறதுக்கு வர வேண்டாம். ஒருவேளை வந்தீங்கன்னா நான் பெத்தெடுத்த பசங்கன்றத மறந்து என்ன பண்ணுவேனே தெரியாது. கண்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அல்பாயுஸ்ல சாகணும்னு முடிவு பண்ணவங்களுக்கு நம்ம எவ்வளவு சொன்னாலும் புரியாது. உங்களோட வழியில வெற்றி கிடைக்காது, மரணம் தான் காத்துட்டு இருக்க. மூத்த மகன்ற முறையில ஜாக்கிரதையா இருங்கன்னு உங்களுக்கு எச்சரிக்கை மட்டும்தான் கொடுக்க முடியும். பயமா இருக்கு. இதுக்கப்புறம் நான் உங்களை தனியா எங்கேயுமே அனுப்ப மாட்டேன். என் கண்ணு முன்னாடி இருந்த நீங்க எங்கேயும் போக நான் அனுமதிக்க மாட்டேன். இது நல்ல கதையா இருக்கே. நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? நீ தான் அம்மா, நான் தான் உனக்கு பொண்ணுன்ற மாதிரி இருக்கு. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். அன்னைக்கு ஒரு நாள் உங்க ரெண்டாவது பையன் பைரவனை கூட்டிட்டு வந்து இதுக்கப்புறம் சமரசம் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. இப்ப மூத்த பையன் வந்துட்டு ஜாக்கிரதை இருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இதுக்கான அர்த்தம் என்ன? உங்களை கொல்ல கூட தயங்க மாட்டாங்கன்னு தெரியுது. இதுக்கப்புறம் நீங்க அவங்க கூட எந்த சண்டைக்கும் போகாதீங்க. கேஸோட ஆதாரங்களை பத்தி நீங்க அவங்க கிட்ட சொல்லிருக்கவே கூடாது. அதுதான் சரி. எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்தவங்க தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. இங்க பாருங்கம்மா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமலா இப்படி தலையில தீ வச்ச மாதிரி திப்பு திப்பு நீங்க ஓடி வராங்க? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாசவன் தான் இவங்களெல்லாம் தூண்டி விடுறான். மறு விசாரணை வரப்போ இவளோட தங்கச்சியை கெடுத்தது வாசவனோட பையன் தான் அப்படிங்கிற உண்மை வெளியே வந்துரும். ஆனா செத்து போனதுக்கு அப்புறமும் பையன் ஒரு பொண்ணை கெடுத்துட்டான்ற கெட்ட பேரு வாசவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் வராம போயிடுமா என்ன? இந்த சண்டைக்கும் போக வேண்டாம்னு நீ தானே சொன்ன. அப்படின்னா துளசிக்கு ஏற்பட்ட அந்த கொடூரமான சம்பவம் அசோகன் தலையிலேயே விடியட்டும்னு விட்டுலாமா? அசோகன் என்னோட தம்பியோட பையன்றதுக்காக நான் பண்ணல. அவன் தப்பு செய்யலன்னு எனக்கு தெரிஞ்சதுனாலையும் உன் தங்கச்சி தற்கொலை பண்ணதுக்கு உண்மையான காரணம் வெளியே வரணுன்றதுக்காகவும் தான் நான் இந்த கேஸ்ல போராடிட்டு இருக்கேன். அது வேண்டான்னு உன்னால சொல்ல முடியுமா என்ன? எனக்கு எதுவுமே தெரியலம்மா. எனக்கு இப்ப எல்லாத்தையும் விட தேவை உங்க உயிர் மட்டும்தான். அதை இல்லாமக்கிட்டு வர வேற எதுவும் எனக்கு வேண்டாம். கிருஷ்ணா சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு லட்சுமி. இப்போ உன்னோட நிழல்ல தான் நாங்க 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என் விஷயத்தை விடு, அத பத்தி கவலைப்படாதீங்க. என் காலம் எப்போ போகுமோ அப்போ போய் சேரும். ஆனா
இவ வாழணும் இல்ல. அப்படின்னா நான் அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு நான் ஒரு மூலையில போய் உட்காந்துக்கணும்ன்றீங்க. யாரு இல்லாம போனாலும் நம்ம கண்டிப்பா வாழ்ந்து காட்டி தான் ஆகணும். மிலிட்ரிக்காரங்க எதுக்காக போருக்கு போறாங்கன்னா அதுல ஜெயிச்சு காட்டதான். அவங்களுக்கும் குடும்பம் இருக்குமா, அவங்களுக்கு காத்துட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அதுக்காக அவங்களோட வாழ்க்கை தான் முக்கியம்னு அவங்க திரும்ப வர முடியுமா என்ன? இங்க பாருமா, ஆரம்பிச்சு வச்சதை முடிச்சு காட்டவும் ஜெயிச்சு முன்னேறி போகணும்ன்ற அந்த திமிரு ஒவ்வொரு ராணுவக்காரனுக்கும் இருந்தாதான் இந்த நாடே ஜெயிக்கும். அவங்களுக்காக காத்துட்டு இருக்கவங்க அவங்களுக்காக ப்ரே பண்ணணும். நீ உன் அம்மாக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்குமா, நம்ம தான் ஜெயிப்போம். அம்மா, நீ என் வயித்துல பிறக்காம போனது நம்ம 2 பேரும் பண்ண குத்தம் இல்ல. இருந்தாலும் நாம இப்ப அம்மா பொண்ணா இருக்கோம். இப்படி ஒரு சொந்தத்தை அந்த கடவுள் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காருன்னா அதுக்கான பலனையும் கண்டிப்பா கொடுப்பாரு. நீ தைரியமா இருமா. அண்ணே, நீங்க வரத்துக்கு இவ்வளவு லேட் ஆச்சு? அம்மா என்ன சொன்னாங்க? அவங்க பிடிச்ச முயலுக்கு இப்பவும் 3 கால் தான் ராஜு. நீ சொன்னதா சரி. ஆயுசு முடிய போறவங்க வாழ்க்கையில இன்வால்வ் ஆகாம இருக்கதா சரி. இருந்தாலும் நான் எதுக்கு போறேன்னா அவங்க மனசை மாத்துறதுக்கு தான் போனேன். எங்க முடியுத? என்ன இருந்தாலும் அவங்க பையன் தானே. அந்த பொண்ணு முன்னாடி எனக்கு கொஞ்சம் மரியாதையாவது கொடுத்துருக்கலாம். இதுக்கப்புறம் நான் போக மாட்டேன். அவங்க செத்தாலும் பரவாயில்ல. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அது வாசுவன ரூபத்துல வரும்ன்றத சொல்லிட்டு வரவே இல்லையா? அந்த ஆள் பிளான் பண்ணிட்டாரு. இனி ஆக்ஷன் மட்டும்தான். அந்த கேள்வி எங்க இருந்தாலும் பாட்டி தான். அங்கதான் இருக்கா. சாஞ்ச மரத்தை காஞ்ச மரம் தாங்குற மாதிரி எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. ஒரு பெரிய சூறாவளியை வீச போகுது. அந்த சூறாவளி உடனே வீச போதுன்னு அம்மா கொடுத்த மனு மேல கேஸ மறு விசாரணை பண்ண ஏத்துக்கிட்டாங்கன்னா எஸ்ஐ சதானந்தம் மட்டும் இல்லாம இந்த கேஸ் சம்பந்தமா ஆதரவு கொடுத்த வேற சில போலீஸ் ஆபீசரும் மாட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த மனுவை அம்மா வாபஸ் வாங்கலன்னா மனுதாரரையே இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதுக்கு வாசவண்ணனுக்கு கண்டிப்பா போலீஸும் உதவி செய்வாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு நான் அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சேன்? நீ சொன்னதால தான் அங்க போன. முடிஞ்சு போச்சுல்ல. மூத்த பையன் அவங்க அம்மாவை கடைசி தடவையை பார்த்துட்டார்ல. நேற்றுக்கே நானும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். என்னன்னு தெரியல. இதுக்கப்புறம் அம்மா அவங்களோட பசங்களையும் அவங்க பசங்க அம்மாவையும் நேர்ல பார்க்க முடியாதுன்னு என் மனசு சொல்லுது. அப்படி என்ன ராஜு? அப்படி ஒரு பிளான் ஆரம்பிச்ச மாதிரி உனக்கு ஏதாவது தோணுதா? என்னோட யூகம் தானே. அந்த மோகன்தாஸ் மூலமா கோர்ட்ல சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அம்மா கொண்டு வருவாங்கன்னு அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் அது புரிஞ்சு போச்சு. கண்டிப்பா அதுக்கு வழிவிட மாட்டாங்க. ஆதாரம் கிடைக்கும். ஆனா அந்த ஆதாரத்தை கோர்ட்ல கொண்டு வரதுக்கு அம்மா இருக்க மாட்டாங்க. ஒருவேளை இருந்தா அந்த கேஸ்ல நம்மளோட அம்மா ஜெயிச்சா அதுக்கப்புறம் யாராலையும் அவங்கள தோக்கடிக்கவே முடியாது. கோயில்ல ரொம்ப நேரமா கண்ணை மூடிட்டு வேண்டிட்டு இருந்தியே, அப்படி என்ன வேண்டுதல்மா உனக்கு?
எனக்காக நான் எதுவும் வேண்டிக்கலம்மா. என்னோட அம்மாவுக்கு ஆரோக்கியமும் தீர்காயுசும் நல்லா இருக்கணும் தான் வேண்டிக்கிட்டேன். எனக்கு எல்லாத்தையும் தந்ததும் தரப்போறதும் நீங்க தானே. அப்படி இருக்கும்போது நீங்க என் கூட இருந்தீங்கன்னா அந்த கடவுள் என் கூட இருக்கிற மாதிரி. உன்னை வச்சுட்டு என்ன பண்றது? இங்க பாரு, எனக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் அந்த கடவுள் கொடுத்துட்டாரு. ஸ்தானம், மானம், பணம், பசங்க, அதுக்கப்புறம் எப்பவோ என்னை விட்டுட்டு போன ஒரு அன்பு எனக்குள்ள இருந்தது. கடைசியா உன்னோட ரூபத்துல கடவுள் அதையும் கொடுத்துட்டாரு. இப்போ நீ மட்டும்தான் என் கூட இருக்கம்மா. மீதி இருக்க எல்லாரும் போயிட்டாங்க. அதனால உனக்கு என்ன வேணும்னு தோணுதோ அதை நீயே கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. வேண்டாம், நான் கேட்காமலேயே எனக்கு ஒரு அம்மா கிடைச்சிருக்காங்களே, அது போதும். நீங்க வாங்கம்மா. என்னம்மா, பார்த்து நடக்கணும். நல்ல வேளை விழுந்திருப்ப. கல் இடிச்சதுல ஏதாவது காயம் ஆயிருக்கா? காட்டுமா. இல்லம்மா, நீங்க பிடிச்சதால எனக்கு எதுவும் ஆகல. இதனாலதான் நான் சொன்னேன் எனக்கு என் அம்மா தெய்வம்னு. நான் விழும்போது என்னை தாங்கி பிடிக்கிறது யாரு? தெய்வம் மாதிரி பார்த்தா மட்டும் போதாது. அந்த தெய்வம் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். நீங்க சொல்லி நான் எதை கேட்காம விட்டுருக்கேன்? என்னோட பேர்ல இருக்க நிலத்தையும் வீட்டையும் உன் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? வேண்டான்னு தானே சொன்ன. ஓ, அதுவா? என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. நான் தான் சொன்னல எனக்கு எந்த ஒரு சொத்தும் வேண்டான்னு. எனக்கு அம்மா தான் வேணும். அப்படிலாம் சொல்லாதம்மா. நான் இப்போ அந்த கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? நான் இல்லைனாலும் என் பொண்ணு தைரியமா வாழ்றதுக்கும் அதற்கான சூழ்நிலையும் ஏற்படுத்தித்தான்னு. அப்போ அந்த கடவுள் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, உன் கையில என்னெல்லாம் சொத்து இருக்கோ நீ அவளுக்கு கொடுத்துருன்னு சொன்னாரு. வேண்டாமா, நீங்க கொடுக்குற இந்த பாதுகாப்பு அன்பை தவிர வேற எதையும் நீங்க எனக்கு தர வேண்டாம். அதுக்கு நான் ஒத்துக்கவும் மாட்டேன். என்னை பெத்த அம்மா ஒரு கோடீஸ்வரரோட மகன்னு எங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனாலும் அப்பா கொடுத்த இந்த பாசம், அப்பா கொடுத்த வாழ்க்கை, அதுக்காக எதையும் சகிச்சுக்க தயாரா இருந்தாங்க. எப்போ வேணும்னாலும் அம்மா அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டுட்டு எங்களை தனியா விட்டு போயிருக்கலாம். ஆனா அப்பா விட்டு அவங்க போகவே இல்லை. அவங்க எப்பவுமே அவங்களோட ஆசையை பத்தி சொல்லாம எங்களுக்கு இருந்த கஷ்டத்தை அவங்க அப்பாவோட பகிர்ந்துக்கிட்டு அவங்க சாகறதுக்கும் தயாராயிட்டாங்க. அவங்க 2 பேரோட பொண்ணுதானா? அம்மா உயிரோட இருக்கிறப்போ உங்க சொத்தை எனக்கு எழுதி வாங்கிட்டு நான் என் வாழ்க்கையோட அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டாம். நான் போறேன். இங்கேயே இருக்க போறீங்களா? அவ குளிக்க போயிருக்கம்மா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ என்கிட்ட பேசுறதுக்கு அனுமதி எல்லாம் கேட்க வேணாம் லக்ஷ்மி. இல்லம்மா, கிருஷ்ணாக்கு தெரியக்கூடாது, அதான். என்ன லக்ஷ்மி? நான் மறுபடியும் அவகிட்ட பேசி பார்த்துட்டேன். இந்த வீட்டையும் நிலத்தையும் அவ பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொன்னேன். செத்தாலும் சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னா நான் என்ன பண்றது? அவ வராம நம்மளால ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. அப்படி செய்ய நீ முடிவு எடுத்துட்டியாமா? நீங்க ஏமா இப்படி கேள்வி கேக்குறீங்க? நீங்க தானே அந்த விஷயத்த உடனே பண்ணி முடிங்கன்னு என்கிட்ட சொன்னீங்க. ஆமா, அப்போ நான் அப்படி சொல்லி இருந்தாலும் கிருஷ்ணாவோட வருத்தத்தை பார்க்கும்போது இது வேணுமான்னு யோசிக்கிறேன். பண்ணணுமா? இப்ப என்னோட கையில அவளுக்குன்னு கொடுக்கறதுக்கு இந்த வீடும் லேண்டும் தான் இருக்கு. ஒருவேளை நாளைக்கு இது இல்லாம போயிடுச்சுன்னா
என்ன லக்ஷ்மி, இதுக்கெல்லாம் போய் இப்படி பயப்படுற? எங்களுக்கு தெரியாம ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லு. வேற பிரச்சனை எதுவும் இல்லம்மா. இப்ப கொஞ்ச நாளா என் மனசுல இருக்க தைரியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருதுமா. நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்மளை எதிரிங்க நிச்சயமா அழிச்சிருவாங்கன்னு என்னோட மனசு சொல்லுது. ஒருவேளை நான் செத்துட்டாலும் என் பொண்ணை நீங்க தாம்மா பாத்துக்கணும். லக்ஷ்மி, ஏமா இந்த மாதிரி எல்லாம் சொல்ற? என் உயிரை வேணாலும் எடுத்துக்கிட்டு என் பிள்ளைங்களை காப்பாத்து கடவுளே. அம்மா, நம்ம பேசினது அவளுக்கு தெரிய வேண்டாம். நான் என்னோட ஆசையை உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். இந்த சொத்தை மட்டும் அவ பேர்ல எழுதி வச்சுட்டா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேம்மா. சரி, அப்படின்னு அவகிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். கிருஷ்ணாவுக்கு எழுதி கொடுக்க தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் நீ செய். விருப்பம் இருந்தா ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிடு. நான் நாளைக்கே அதுக்கான வேலையை பார்க்க போறேம்மா. நீங்க வேற எதுவும் அவகிட்ட சொல்ல வேண்டாம். அவ ஏற்கனவே மனசொடைஞ்சு போயிருக்கா. நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத லக்ஷ்மி. என்ன ஆபத்து வந்தாலும் அதை கடவுள் தடுத்துருவாரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.